மக்களே, பிக் பாஸ் இந்த வாரம் விஜய் சேதுபதி என்ன மாதிரி டாபிக்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்படி இந்த வாரம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ அதை பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கண்டென்ட்டாக இருந்தது என்னன்னா, கமருதீன் பார்வதி தான். அதில் குறிப்பாக கமருதீன் அந்த பேட் டச்சு அப்படின்ற ஒரு மேட்ரு ஓப்பன் அப் பண்ணாங்க. அதை ஓப்பன் அப் பண்ணதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது பார்வதி கமருதீனுக்கு இடையே. அதில் என்னதான் கமருதீன் பக்கம் நியாயம் இருந்தாலும் இதெல்லாம் இருந்தாலும் கமருதீனோட பிஹேவியரை கண்டிப்பாக விஜிஎஸ் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த சேரை எட்டி ஒதிக்கிறது, அதுக்கப்புறம் வாயை உடைச்சிருவேன்றதா இருக்கட்டும், வாயை கிழிச்சிருவனும் உடச்சிருவணும், ஏதோ ஒரு டைலாக் பயன்படுத்தியிருப்பார்ல, இந்த டைலாக்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 1 hour எபிசோட்லையுமே வந்துருச்சு. ஸோ சேரெல்லாம் எட்டி உதைக்கக்கூடாது. இதெல்லாம் தெலுங்கு பிக் பாஸ்ல வேற மாதிரி நடந்திருக்கு, எட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒட்டி வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது விஜிஎஸ் எடுத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அப்படின்ற மாதிரி எனக்கு பக்காவா தெரியுது மக்களே. இது ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, அடுத்து கமருதீனோட கேப்டன்சி டாக்கிங் பாயிண்டாக வரும். ஏன்னா வாரம் கேப்டன்சி வருது. இந்த வாரம் என்ன கமருதீனுக்கு ஒரு பாசிட்டிவாக தானே போக போகுது அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கமருதீன் மேலே இருக்கிறது 2 டிராபேக் இருக்கு. ஹவுஸ் மேட்ச் எல்லாமே நோட் பண்ணிட்டாங்க. கமருதீன் வேலை வாங்கணும், வேலை செய்யக்கூடாது. ஆஸ் எ கேப்டனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மற்றவங்க பார்வதி இந்த மாதிரி நபர்களுக்கு கூட வேலை வாங்காம அவங்களுக்கு கூடவே உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்த நபராக தான் இருந்தார். வெசல் வாஷிங்ல மற்றவங்க கழுவுமுல்லன்ற மாதிரி கமருதீன் போயிட்டு பாதி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள இது பண்ண தருணங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டாங்க. அதையுமே அட்ரஸ் பண்ணாங்க கேப்டன் கிட்ட. அதுல கொஞ்சம் யோசிக்காம இருக்காரு. ஏன்னா ஃபேமிலி வீக்கு இதுன்றதால அதுல கொஞ்சம் தவற விட்டுட்டார் அந்த விஷயத்த. பல பேர் அட்ரஸ், அது இத்தனைக்கும் எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டு தான் பண்ணாரு. இருந்தாலும் அது ஒரு பாயிண்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பல பேருமே வீட்டுக்குள்ள சொல்லி இருக்கிறதால அந்த இடத்துல கமருதீன் மாற்றத்துக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேவா? 2வது, வீடு ஃபுல்லா நீட்டா இருக்கணும், கிளீனிங்கா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தார் பிக் பாஸ் போன வாரமே. ஆனா அதை கேப்டனான கமருதீன் ஃபாலோவே பண்ணல அப்படின்றதா. ஒரு இடத்துல கூட அதை ஃபாலோ பண்ணல. வீட்டுல இருந்த ஹவுஸ் மேட்ச் கூட அதோட கேர் கன்சர்ன் இருந்துச்சு. வீடு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்ற மாதிரி கன்சர்ன்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு வாட்டி கூட கமருதீனுக்கு அந்த கன்சர்னும் இல்லை. அங்க வெஷல்லாம் வாஷ் பண்ணாம இருக்கட்டும், வீடு ஃபுல்லா டஸ்டா இருந்தாலுமே அதை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை கேட்கறதுக்கான பொறுமை ஒரு இடத்துலையும் நான் பார்க்கல. அதை அட்ரஸும் பண்ணலை அப்படின்றதால அந்த 2 இடத்துல வேணா அவர் மாத்திக்கிறதுக்கான வீடோட கிளென்லினஸும் இந்த வேலை வாங்குறதுல வேலை செஞ்சது இந்த 2 இடத்துல மட்டும்தான் கமருதீன் மாட்டுவார். மற்றபடி அவருக்கு வேற எந்த வாய்ப்புகளுமே இல்லைன்றதால ஃப்ரீயா போயிருச்சு. ஸோ மேஜர்லி இந்த 2 இடம் மட்டும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து வெசல் டீமோட பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா அந்த கிளென்லினஸ் மேட்டர்ல பார்வதி எல்லா இடத்துலையும் வந்து இப்போ சாமா இருந்துகிட்டே இருந்தது. அந்த கிளீமோட கோஆர்டினேஷன் எல்லாத்தையும் டிலே ஆச்சு இல்லை. கண்டிப்பாக அது கிச்சன் டீம் ஒரு இஷ்யூ ஆக்குவாங்க. இஷ்யூ ஆச்சுன்னா அந்த வெசல் டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் தானா வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் எனக்கு தோணுது. ஓகே, அடுத்ததாக பூரி. யாரு? ஒரு பக்கம் வினோத், இன்னொரு பக்கம் அமித். 2 பேரும் பூரிக்கு சண்டை போட்டு ஒரு சம்பவங்கள் நடந்துச்சுல. பூரி சுட தெரியுமா தெரியாதையா, நாக்கை ஏன் கடிக்கிற, நாக்கை கடிச்சுட்டு அடிக்க வந்த அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடந்தது. அந்த டிஸ்கஷன் நடந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மோஸ்ட்லி இது ஒன்று சேர்ந்தாலும் அதை எடுத்துட்டு வர மாட்டாரு. இருந்தாலுமே அது என்ன பிரச்சனை, ஏன்னா இந்த வாரம் கண்டென்ட் இல்லை. இங்க நடக்கிற சின்ன விஷயத்தை வச்சுதான் அவங்க கண்டென்ட் எடுக்கணும்ன்றதால இதுவும் ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. ஓகே, இது அடுத்து கனி மற்றும் அமித்துக்கு இடையே அந்த கலாய்த்தல் சம்பவம் இது ஒரு இஷ்யூ ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அதுவும் ஒரு அளவுக்கு ரிசால்வ் ஆனாலுமே அமித்தை கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமித்தை பொறுத்தவரையும் வாரம் ஏதாவது சின்ன விஷயத்த போட்டு அடி வாங்கிட்டே இருக்காரு விஜிஎஸ் கிட்ட. ஸோ இது ஒன்று மாட்டி இருக்குது அமித்துக்கு. சும்மா விட்டுருவோமா, ஸோ தானா வந்து சிக்கிறாப்புல அதையும் சேர்த்து முடிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, அண்ட் தென் 7:30. ஸோ அந்த ஸ்பான்சர் டாஸ்கில் கூட சண்டை போடுவீங்களாடா, ஏன்டா அப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கண்டிப்பாக நமக்கே ஃபீல் வருதுன்னா அவர் எபிசோடு பார்க்கறது கஷ்டம் தான், சேனல் டிசைட் பண்ணுறது தான். ஸோ இந்த 7:30 சண்டை, ஏன்னா விக்க ஒரு பக்கம் கானா வினோத்துக்கும் வாரம் ஸ்கெட்சு போட்டுன்னு தானே வராங்க. ஸோ இந்த 7:30 சண்டை வந்துச்சானாலும் திவ்யா வந்து 7:30ன்ற வார்த்தை சொன்னது தப்பு. அதுக்கப்புறம் நீ வா போ மூக்கு விரிச்சுக்கிட்டு அப்படின்ற வார்த்தையில் கானா வினோத் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சாரியும் கேட்டாரு. ஆல்ரெடி சொல்லி நீங்க பண்றீங்களே கானா வினோத் அப்படின்ற மாதிரி விஜிஎஸ் கேட்டார்னா அப்ப யாருக்கு பாதிப்பு அதிகம்? இவருக்கு பாதிப்பு அதிகமா இருக்குமா? ஸோ இதுதான் சான்ஸ்ன்ற மாதிரி அவரும் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த ஒரு டாபிக் எடுத்து பேசினாங்கன்னா கண்டிப்பா அரோரா பாயிண்ட்டை ரைஸ் பண்ணுவாங்க. அப்ப கானா வினோத்துக்கு எதிராக அரோரா பாயிண்ட் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்கன்றது தான். ஏன்னா அங்க நடந்தது எல்லா 7:30 அப்படின்றது தான். இவர் தனியா மாத்தி புரிஞ்சுட்டார். அதை சொல்ல வந்து அரோராவை பேசிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அதுவும் அரோராவுக்கு பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அடுத்து ஃப்ரீஸ் டாஸ்கோட ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொருத்தர் அந்த டாஸ்க் பண்ணது, ஃபேமிலியோட டிஸ்கஷன் எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி அந்த உணர்ச்சிகளையும் அந்த ஃபீலிங்ஸையும் கேட்பாரு அப்படின்றது. அந்த டாஸ்க்கை பற்றி ஒவ்வொரு ஹவுஸ் மேட்ச் கொடுத்த இன்புட் எப்படி இருக்கு, கண்டஸ்டன்ஸ் கொடுத்தது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு ஒரு டாஸ்க் வைக்கலாம். அந்த பேசிஸில் ஏதாவது வீக்கெண்டில் ஒரு டாஸ்க் வரும்ல, இந்த வாட்டி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு டாப் 3 யாரு, டாப் 5 யாரு, இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் வைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அண்ட் தென் ஃபைனலி எலிமினேஷன் மோட், யார் எலிமினேட் ஆவா அப்படின்றது தான் எலிமினேஷனில் போய் முடிய போகுது. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோடில் நடக்கும் நிகழ்வுகளாக இருக்கும், பாசிபிலிட்டிஸாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பாய் கைஸ்.